ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க்கில் வந்து மெத்தட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு லீப் டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஜரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து இந்த மெத்தட்லேயும் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1 லைன் போட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூஸாக இன்னொரு லைனும் வந்து பக்கத்துலேயே வந்து போட்டுக்கோங்க. 2 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து இதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இப்போ கொடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊதுவத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறோம், ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஊதுவத்தியை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கிளாத் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் கிளாத்து விட்டுட்டு கூட நீங்கள் வந்து மற்ற இடத்த வந்து சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணனாலும் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணும்போது இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கனால அந்த த்ரெட்டு பக்கத்தில் வந்து ஊதுவத்தியை நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா ஸ்டிச் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்டிச் வந்து நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சென்டரில் வந்து அந்த கிளாத் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விடவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கிளாத்து விட்டுட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரேம்க்கு அடியில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊதுவத்தி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து இப்போ வந்து நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். சில்க் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒன் சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு அந்த சென்டரில் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அந்த ஹோல்ஸில் அந்த சென்டரில் தான் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். கிளாத்து எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அந்த ஹோலாக வந்து இருக்கு இல்லையா, அதில் தான் நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒன் சைடு வந்து இந்த பக்கம் ஒன் சைடு ஒரு டைம் இந்த பக்கம் போட்டுட்டு இன்னொரு டைம் உள்பக்கம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ உள்பக்கம் வந்து கிளாத் இல்லை. நம்ம கிளாத் இருந்ததுன்னா எப்படி போடுவோமோ அதே மாதிரியே தான் கிளாத் இல்லாமல் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ்குள்ளே நான் வந்து நீடியில் மட்டும் கொடுத்துக்கிறேன். நீடியில் கொடுத்துட்டு கீழே வந்து நார்மலாக வந்து த்ரெட்டை வந்து நம்ம நீடியில் சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே வரேன். இது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நீடில் வந்து நல்லா தெரியுது. அந்த ஹோல்ஸ்க்கு உள்ளே தான் வந்து நீடில் வந்து கொடுத்துருக்கேன் உள்பக்கம். ஸோ இதே மாதிரியே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாத் இருந்தாலுமே நீங்கள் வந்து உள்பக்கம் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம கிளாத் இல்லாத பக்கம் போடும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃப்ரேமை வந்து பேக் சைடை வந்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து போட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நாட் போட்டுட்டு ஃப்ரேமை வந்து நான் வந்து பேக் சைடாக வந்து திருப்பிக்க போகிறேன். இப்போ பேக் சைடு வந்து ஃப்ரேமை வந்து திருப்பியாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டிச் பண்ண இடமெல்லாம் தெரியுது இல்லையா, இந்த இடத்துல எல்லாமே நான் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்த மாதிரியே இந்த நம்ம டிசைனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன கிளாத் வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி நம்ம அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டினீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாத் வந்து ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரேமை வந்து நம்ம வந்து நார்மல் சைடு வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு வந்து செகண்ட் மெத்தட் கட் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.